ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரிவிக்கலாம். இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, இன்னைக்கு உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, மேலும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களது இல்வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், அலுவலக வாழ்க்கை, பிசினஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். மறக்காம இந்த சேனலை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் உங்க ராசி வேற ராசியாக இருந்தால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் அனைத்து ராசிகளுக்கும் 12 ராசிகளுக்கும் நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி உங்களது வேற ராசியாக இருந்தால் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் ராசி நீங்க பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்க டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிற அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம் நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். மேலும் சித்தர்கள் வாக்கின்படி இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தின புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி 2022ஆம் வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 28ஆம் நாள். இன்றைய தினம் தேய்பிறை சஷ்டி தினங்க. முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். மேலும் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த தினமும் கூட. இன்றைய தினத்திற்கான நமது தனுசு ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராசி அதிபதி மிகச்சிறந்த வகையில் அமர்ந்துள்ளார். மேலும் 8, 10, 12 ஆகிய வீடுகளை பார்த்து கொண்டுள்ளார். 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறது. இது எல்லாமே சேர்ந்து இன்றைய தினத்தை நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சிகள் தரக்கூடிய வகையில் ஆனந்தமான நீங்கள் செயல்களை செய்யக்கூடிய யோகத்தை உங்களுக்கு அமைத்து தருதுங்க. இன்றைய தினம் நீங்கள் அலுவலகத்தை விட்டு வேலைகளை சீக்கிரமா முடிச்சுட்டு வெளியில வந்து உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய பொழுதுபோக்குகளில் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம். அதன் மூலமாக அந்த செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல சந்தோஷங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும். இது வரைக்கும் எந்த காரணமும் இல்லாம வீணா ஊதாரித்தனமா செலவு செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இப்பொழுது உங்களுடைய பணத்தை வந்து மிச்சப்படுத்திக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் அமையும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் பணத்தை விரயமாக்காமல் சேவிங்ஸ்ல கொஞ்சம் ஆர்வம் காட்ட வேண்டியது இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் நண்பர்களே. இந்த தினம் வியாபாரம் நல்ல வகையில் வளர்ச்சியை நோக்கி செல்லும் என்பதால் வியாபாரிகள் முகத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். அதிகமான நல்ல நவீனமான சில யுக்திகளை இன்றைய தினம் உங்களது தொழிலில் வியாபாரத்தில் நீங்கள் இன்றைய தினம் பயன்படுத்துவீர்கள். தொழிலை நவீனமயமாக்கக்கூடிய முயற்சிகளை இன்றைய தினம் மேற்கொள்ளலாம். அதிலும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு. உங்களது தொழிலை விரிவுபடுத்துவது, புதிய பிரான்ச் ஆரம்பிக்குவது, அல்லது அடுத்த லெவலுக்கு உங்களுடைய டெக்னிக்கான சில எக்யூப்மெண்ட்ஸ் வந்து மாற்றுறது போன்றவற்றை இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதற்கு உகந்த நாள் இன்றைய தினங்க. தொழிலை நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்தால் அபார வளர்ச்சியை நோக்கி செலுத்த முடியும். புதிய புதிய பிளான் இன்னைக்கு நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய நல்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கு. எனவே உங்களது வியாபாரத்திற்காக நீங்கள் இன்றைய தினம் கட்டாயமாக நல்ல ஒரு பிளானை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமாக அதை நீங்கள் செயல்படுத்த முடியும். இன்றைய தினம் திடீர்னு உங்க வீட்டுக்கு வந்து விருந்தினர்கள் வந்து கெஸ்டா வந்துருவாங்க. ஸோ இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது விருந்தினர்களை நீங்கள் சிறப்பிப்பதற்காக ஸ்பெஷலான ஒரு நாளாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உபசரிப்பை பார்த்து மற்றவர்கள் உங்களது விருந்தினர்கள் பாராட்டக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத சந்தேகங்களை மட்டும் நீங்கள் உங்களது உறவுகளிடம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அதை இன்றைய தினம் தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லது. காதல் வாழ்க்கையிலும் அதே போலதான். நீங்கள் இன்றைய தினம் உங்களது அன்புக்குரிய உங்களது காதலரை சந்தேகப்படக்கூடாது. ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஒன்றாக அமர்ந்து நீங்கள் எந்த ஒரு சிக்கல்களையும் பேசி தீர்க்க முயற்சி செய்யணுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கலைநயம் மிக்கவர்களுக்கு, கலைநயம் சார்ந்த தொழில் இருக்கிறவர்களுக்கு ரொம்ப ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்குங்க. இன்றைய தினம் வெப் டிசைனிங், மேலும் உங்களது இன்றைய தினம் வந்து உங்களது திறமைகளை கிரியேட்டிவாக வெளிப்படுத்தக்கூடிய எந்த தொழில் இருந்தாலும் சரி, நீங்கள் அதில் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வலுவாக அமைந்திருக்க நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிலருக்கு வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்புகள் கூட இன்னைக்கு வரலாம். இன்றைய தினம் நீங்கள் எவ்வளவு பெரிய இடங்களுக்கு போனாலும் பெரிய இடங்களில் இருக்கிறவங்களுக்கு சமமாக நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி கொள்ள வேண்டாம். ஊரோடு ஒத்து வாழ வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் இல்லையா, அதுபோல நீங்கள் உங்களுக்குள்ளேயே வந்து நான் எல்லாம் இப்போ இதை பண்ண முடியுமா, நாளை இப்படி நடந்துக்க முடியுமான்னு ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கிக்காம மற்றவர்கள் எப்படி இருக்கிறாங்களோ, பெரிய இடங்களில் இருக்கிறவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நீங்களும் நடந்துக்கிறது உங்களுக்கு நல்ல நன்மையை தரும். சரிசமமாக செயல்பட வேண்டியது அவசியம். இல்லற வாழ்க்கை இன்றைய தினம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க. ஆனால் அதிகமான எதிர்பார்ப்புகளை இன்றைய தினம் தவிர்த்து விடுங்கள்.
ரொம்ப ஓவரா நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அதுல சில ஏமாற்றம் தான் மிஞ்சும். மற்றபடி இல்லற வாழ்க்கை மிக மிக சிறப்பாகவே அமையும் நண்பர்களே. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டீங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலமா உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க. நமது எல்லா வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அது அமையும். மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் தரும் நண்பர்களே. ஸோ அனைவருமே நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விடுங்க நண்பர்களே. இதனால 2 பேருமே பயன்பெற முடியும். இன்றைய தினத்திற்கான உங்களை மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் எல்லோ கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையுங்க. மேலும் நம்பர் 6 6ஆம் நம்பர் இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். உங்களது அலுவலக பணிகளில் கூடுதல் நிதானம் இன்றைய தினம் தேவை. குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே உங்களுக்கு பூர்ணமாக ஒத்துழைப்பு தருவாங்க. எனவே நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு ஊன்றுகோலாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு உதவக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. எனவே மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகரிக்கும், நிம்மதி பெருகும். போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பழைய பாக்கிகள் இன்றைய தினம் கண்டிப்பாக வசூலாகும். தடைப்பட்டு இருந்த சில இழுபறியான பணங்களை இன்றைய தினம் நீங்கள் வசூல் செய்வீங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு பண வரவு இம்ப்ரூவ் ஆகுங்க. இப்போ பணம் வர நேரத்தில் நீங்கள் சேவிங்ஸ்லையும் கொஞ்சம் ஆர்வம் காட்ட வேண்டியது ரொம்ப அவசியம். இன்றைய தினம் சமூக பணிகளை நீங்கள் உழைக்கிறதுக்காக நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு தகுந்த அங்கீகாரம், பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சுற்றியுள்ள நண்பர்கள் மூலமாகவும் உறவினர்கள் மூலமாகவும் உங்களுக்கு கிடைக்கும். மனதளவில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. மாணவர்களுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் உயர்கல்வி படிக்கலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் மற்றும் ஆலோசனைகள் உங்களுக்கு சிறப்பாக இன்றைய அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உயர்கல்வி சம்பந்தப்பட்ட எந்த முயற்சிகளிலும் இப்பொழுது நீங்கள் ஈடுபடுங்கள். உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. நீங்கள் செயல்பாடுகளில் பாராட்டுகளை அள்ளக்கூடிய யோகம் இருக்கு. எனவே மற்றவர்கள் உங்களை நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக சிறப்பான வகையில் பாராட்டி உங்களை ஊக்குவிப்பார்கள். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் தயவுனால இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ அனைவருமே நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. லைக் பட்டன் அழுத்தி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் தெரிவிக்கலாம். அது எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் டைப் பண்ணி உங்களுக்கு எண்ணங்கள் என்ன இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம். மேலும் நாளை தின ராசி பலன்கள் நமக்கு வியாழக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.